நிர்வாகம் வந்து ஊழியர்களுக்கு எப்பவுமே அட்வைஸ் கொடுத்துருக்கு. நிர்வாகம் மட்டும் இல்ல, அரசும் இன்னைக்கு நாங்க பேசின போலீஸும் என்ன அட்வைஸ் கொடுக்குறாங்கன்னா, இப்போ எல்லாருக்கும் வாழ்க்கையில பிரச்சனை இருக்க தான் செய்யுது, எனக்கும் பிரச்சனை தான் இருக்கு. ஸோ நாங்க எப்படி வந்து தைரியமா ஹேண்டில் பண்றோம், நீங்களும் தைரியமா ஹேண்டில் பண்ணுங்க. ஆனால் இது அறிவியல் பூர்வமாக ஒரு டவுன்ல இருக்கும்போது, சைக்கலாஜிக்கலா டவுன்ல இருக்கும்போது அந்த நபரை தைரியமா இருன்னு சொல்றதுனால இந்த பிரச்சனை சால்வ் ஆக போறது இல்லை. அதுக்காக தான் சைக்காட்ரிஸ்ட், அதுக்கு தான் டாக்டர் இருக்காங்க. டாக்டர் இதை எப்படி கையாளுறதுன்னு வந்து சொல்லிக் கொடுக்கணும். அதை வந்து இவங்க வந்து பயன்படுத்தணும். அது வேலை செஞ்சுக்கிட்டே வந்து இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றது வந்து அதுவும் வந்து சரியான பார்வையில். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான பீரியட் இருக்கா, அப்ப நான் லீவ் எடுக்கணும், இல்ல டாக்டர் ரெக்கமெண்ட் பண்ணி இதை வந்து கொஞ்ச நாள் பிரேக் எடுங்க அப்படின்னு சொல்லி நீங்க கொஞ்சம் யோசிங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுங்க. இந்த மாதிரியான ஏற்பாடுகளுக்குள்ள போறதுக்கு பதிலாக இதெல்லாம் வந்து டாக்டர் சொல்லணும், நிர்வாகம் வந்து சப்போர்ட் பண்ணணும். நபர்கள் தனிநபர் பண்றது இல்லை. ஏன்னா தனிநபர்கள் பண்றதுன்னு நம்ம நரேஷனை மாற்றும் போது இன்னொன்னு என்ன இன்டைரக்டா சொல்ல வரோம்னா, தனிநபருடைய ஃபெயிலியர் தான் இந்த முடிவுக்கு போகுது அப்படின்னு சொல்றோம். சுத்தி இருக்கிற எல்லாமே வந்து அவங்களை பிடிச்சி தள்ளும் போது வேற வழி இல்லாம அவங்க போறாங்க. அது அவங்களா முடிவெடுத்து அங்க போகல. அதுதான் வந்து முக்கியமா அந்த நரேஷன்ல டிஃபரன்ஸ்.